ஐயா, முத்தூர் சேரம்பாளையம் மாரியம்மன் கோயில் திருவிழா எப்படி நடக்குதுங்க? நாங்க வந்து வைகாசி மாசம் அஷ்ட நட்சத்திரத்துல அந்த திருவிழா நடத்துறோம். அந்த வைகாசி மாசம் அஷ்ட நட்சத்திரம் வந்து அது 10 நாள் சாட்டுக்குள்ள இருக்கிற மாதிரி நாங்க வச்சு அது வியாழக்கிழமை அன்னைக்கு பொங்கல் வச்சு நடத்திட்டு செவ்வாய்க்கிழமை அன்னைக்கு சாமி சாட்டுவோம், பூச்சாட்டு விழா. வெள்ளிக்கிழமை அன்னைக்கு நைட்டு கம்பம் கும்பம் எல்லாம் வந்து சாபதம் பண்ணுவோம். திங்கக்கிழமை அன்னைக்கு நைட்டு அம்மை இலத்துன்னு ஒரு விசேஷம் வச்சிருக்கோம். செவ்வாய்க்கிழமை அன்னைக்கு வந்து சாமி புறப்பாடு ஊர் பொதுமக்கள் நடத்துவாங்க. புதன்கிழமை அன்னைக்கு வந்து சாமி புறப்பாடு வந்து ஊர் பொதுமக்கள் நடத்துவாங்க. வியாழக்கிழமை காலையில பால்குடம், அக்கினி சட்டி இதெல்லாம் வந்து முத்தூர் கடவீதி விநாயகர் கோயில் இருந்து அழைச்சிக்கிட்டு வருவாங்க. பக்கத்துல செல்லாண்டிமி கோயில இருந்து ஒரு குரூப்ல அழைச்சிக்கிட்டு வருவாங்க. வந்து சாமிக்கு அபிஷேகம் எல்லாம் பண்ணி அடுத்து மாவிளக்கு பூஜை முப்போட்டுக்காரதை வச்சு மாவிளக்கு பூஜை நடத்துவோம். இந்த மாரியம்மன் கோயில் எத்தனை கிராமத்துக்கு சேர்ந்ததுங்க? 3 கிராமத்துக்கு சேர்ந்தது. என்னென்ன கிராமம்? முத்தூர் கிராமம், மங்களப்பட்டி கிராமம், முருங்கை கிராமம். 3 கிராமத்து பொதுமக்கள் இந்த கோயில் வந்து பொங்கல் சிறுவாரா வந்து நடத்துவாங்க. இதாவது முக்கியமான நிகழ்வு. செவ்வாய்க்கிழமை அன்னைக்கு சாமி புறப்பாடு ஒண்ணு விசேஷம் ஊர் பொதுமக்கள் எல்லாம் நடத்துறாங்க. 4 வீதி கடைவீதி போற 4 வீதி வந்து உலா வரும் சாமி. 2வது வந்து புதன்கிழமை அன்னைக்கு வந்து சாமி வீதி உலா கரவீதி பூரா வந்து அது ஒரு மக்கள் நடத்துறாங்க. பொதுமக்கள் எல்லாமே சேர்ந்துக்கிட்டு புதன்கிழமை அன்னைக்கு இரவு. வியாழக்கிழமை காலையில வந்து முப்போட்டுக்கார பூஜைன்னு சொல்லி அத்தனை மாரியம்மனுக்கு பொங்கல் திருவிழா வச்சு மாவிளக்கு எடுப்பாங்க. முதல்ல அவை பூஜை முடிஞ்சதுக்கு அப்புறம் ஊர் பொதுமக்கள் எல்லாம் வந்து மாவிளக்கு வச்சு வியாழக்கிழமை காலையில அப்புறம் வந்து பால் கூட அக்கினி சட்டி எல்லாம் ஊர் பொதுமக்கள் எல்லாம் கோயிலுக்கு கொண்டு வந்து விடுவாங்க. அந்த சிறப்பு பூஜையெல்லாம் முடிச்சிட்டு சாயந்தரமா வந்து கம்பம் கும்பம் இதெல்லாம் எடுத்துக்கிட்டு காப்பெல்லாம் ஊத்துக்கிட்டு கிணத்துல கங்கையில் கொண்டு போய் விட்டு வியாழக்கிழமை சாயந்தரம் அதுக்கு முன்பாக 4 மணி அளவில் கடைவீதியிலிருந்து அளவு குத்திக்கிட்டு மாரியம்மன் கோயிலுக்கு கொண்டாந்து அவைகளுடைய காணிக்கு செலுத்தும். திருவிழா எப்ப முடியுதுங்க? திருவிழா வந்து வியாழக்கிழமை நைட்டு 10 மணிக்கு கம்பம் முடுங்கிருவோம். அதோட முடிஞ்சு. ரெண்டாவது வெள்ளிக்கிழமை காலையில் மறுபூஜைங்க. மறுபூஜைக்கு எல்லாம் வந்து கலந்துக்குங்க. சனிக்கிழமை காலையில் கோயில் திருப்பணி வேலையாக ஆலோசனை கூட்டம் நடைபெறுது. ஊர் பொதுமக்கள் கிராம மக்கள் எல்லாம் சேர்ந்து கோயில் திருப்பணி வேலையை நல்ல முறையா நடத்தி கொடுக்கற கூட்டம் போட்டிருக்காங்க. நீங்க எல்லாம் வந்து கலந்துக்கிட்டு அம்மனுடைய அருள் பெறுமாறு கேட்டுக்கொள்ளும். வணக்கம்.